அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷில் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைக்கிறாரு. விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படிங்கிறவர். அவரோட வயசு 45. ஸோ இது வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகவும் ஷாக்கிங்காகவும் பார்த்தாங்க இல்லையா. ஆனால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுவும் சாதாரண ஹைட்டில் வெடித்த ஒரு ஃப்ளைட் இல்லை, கிட்டத்தட்ட 33,000 அடி உயரத்திலிருந்து விழுந்த அந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்ச ஒரு பெண். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் வெஸ்னா. யுகோஸ்லோவியாவில் பிறந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளைட் கம்பெனியில் அவங்க வந்து விமான பணிப்பெண்ணாக சேர்றாங்க. அங்கே பணியாற்றிட்டு இருக்கும்போது அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த நாள் 1972 ஜனவரி மாதம் அந்த நாள் வருது. வெஸ்னான்னு அதில் பணிப்பெண் வந்து பணியாற்றணும்னு அன்னைக்கு ஒரு அட்டண்டன்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க இல்லை, வேற ஒரு வெஸ்னா. அது தெரியாமல் இவங்களும் அதில் ஏறிடுறாங்க. மொத்தமே 29 பேர் பயணிக்கிற அந்த விமான பயணத்தில் 33,000 அடி உயரத்தில் அந்த ஃப்ளைட்டானது கிராஷ் ஆகுது. இவங்க தூக்கி எறியப்படுறாங்க. ஒரு பனி பிரதேசத்தில் விழுறாங்க. அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் அவங்கள காப்பாற்றி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு கை கால்கள் முதுகு தண்டுவடம் இதெல்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி பல மாதங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வராங்க. 2016 வரைக்கும் அவங்க அந்த விமானத்தில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த ஒரு பெயினோட தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க மரணிக்கிற நொடி வரைக்குமே அவங்க எப்படி பொழைச்சாங்கங்கிறது மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்குது. 33,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து ஒருத்தங்க உயிர் பிழைச்சிருக்காங்க இல்லையா, அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், அது கின்னஸ் சாதனையும் கூட.